இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதப்பா. நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரப்பா, அந்த சின்ன ஆலயமப்பா. என் தேவனாய் கர்த்தாவே, உமது அடியேன் உடைய சன்னதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலின் திருவுளத்தில் கொண்டருளும் ஆண்டவரே. இங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும், இங்கே உமக்கு ஆராதனைகள் ஏறெடுக்கப்படும், இங்கே உமக்கு நன்றி பலிகள் செலுத்தப்படும், இங்கே சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் குற்ற நிவாரண பலிகளும் ஆமென் சமாதான பலிகளும் போஜன பலிகளும் செலுத்தப்படும் அப்பா. ஆண்டவரே, நீர் அதை அங்கீகரித்தருளும் அப்பா. பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ 6ஆம் அதிகாரத்தில் வந்து அவர் மக்களோடு கூட பேசுகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. சாலமோன் ஜெபம் பண்ண காரிருளில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஏன்னா அந்த மகிமையான மேகம் வந்து மூணுன்னு அப்படி கரு மேகம், இந்த கருன்னு இந்த இது இருக்குல்ல வந்து நம்ம மழை பெய்ய போகிற நேரத்தில் கனமழை பெய்யறதுக்கு முன்னால் ஒரு இருட்டி கட்டிட்டு வரும் பாருங்க, அப்படி ஒரு மேகம். அதில் மின்னல் வந்து அப்படி இருக்கும். அப்படி ஒரு இதை பார்க்கணும். அப்போ அவன் சொல்கிறார், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாய் ஆலயத்தை கட்டினேன் என்று சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. எல்லாரும் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்கும்போது ஆசீர்வாத வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் தகப்பனாய தாவீதுக்கு வாக்கினாலே சொன்னதை இப்போது கரத்தினாலே நிறைவேற்றி விட்டார். நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேல் எல்லா கோத்திரங்களிலும் உள்ள யாதொரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் ஜனமாகிய இஸ்ரவேல் அதிபதியாயிருக்கும்படி வேறே ஒருவரையும் தெரிந்து கொள்ளாமல் என் நாமம் விளங்க ஸ்தானமாக எருசலேமை தெரிந்து கொண்டேன். என் ஜனமாகிய இஸ்ரவேல் அதிபதியாயிருக்க தாவீதை தெரிந்து கொண்டேன். அவன் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரின் நாமத்துக்கு ஆலயம் கட்டணுங்கிற விருப்பம் எங்க அப்பா தாவீதுக்கு இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர், நீ நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நல்ல காரியம்தான், உன் ஆலயத்தை நீ கட்ட மாட்டாய், உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் குமாரனை கட்டுவான்னு சொன்னாரு. அவர் சொன்னபடியே இன்றைக்கு என்னை கொண்டு ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்து எனக்கும் ஒரு சிங்காசனத்தை தந்தார். ஆமென், ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரனை பண்ண உடன்படிக்கையாய் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை அதிலே நான் இந்த ஆலயத்தில் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. எல்லா கரங்களையும் தட்டி இருந்திருப்பான்.
ஏன்னா அந்த ஆலயம் எதற்காக வைக்கப்பட்டது என்றால், அங்க உடன்படிக்கை பெட்டி, தேவன் மனுக்குலத்தோடு பண்ணின உடன்படிக்கை, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதுக்கப்புறம் டெடிகேஷன் பண்ணி ஜெபம் பண்றார். அந்த டெடிகேஷன் பண்ணி ஜெபம் பண்றதுக்காக ஏற்கனவே ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்துட்டார். என்னன்னா, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் நின்று கையை அப்படி உயர்த்தி அவன் கர்த்தரை ஆராதிக்கும்படி அப்படி செய்கிறான். அது ஒரு 5 முழ நீளம், 5 முழ அகலம், 3 முழ உயரம். 3 முழ உயரம்னா கிட்டத்தட்ட இந்த புல்பிட் மாதிரி கிட்டத்தட்ட 3 முழன்னா 4 அடி உயரம். 4 அடி உயரத்தில் ஒரு வெண்கல பலிபீடத்தை உண்டாக்கி அது நடுவில் வச்சுருந்துட்டான். எங்கே பிரகாரத்தில், நடு பிரகாரத்தில். அங்கே நின்று இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் என்பதாகவும் முழங்கால் படிக்கிறான். முழங்கால் படிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேர விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடலப்பா, அந்த பாடம் பாடுறோம் அல்லவா, அந்த நேரத்தில் சொல்ற, வானத்திலும் பூமியிலும் ஒப்பான தேவன் இல்லப்பா, முழு இருதயத்தோடு உமக்கும்பா நடக்கிற அடியாருக்கு உடன்படிக்கையின் கிருபையை நீர் காத்து வருகிறீர். தாவீது என்னும் அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நீர் காத்தருளினீர். வாக்கினால் சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றி விட்டீர். அப்பா யாரோட பேசுறார்? தேவனோட பேசுறார். நிறைவேற்றி விட்டீரப்பா. என் தகப்பனாகி நடந்தது போல உன் குமாரனும் நியாயப்பிரமாணத்தை நடக்கும்படி தன் வழியை காப்பார்களேயானால் சிங்காசனத்தை வீட்டிற்கும் புருஷன் உனக்கு எப்போதும் இருப்பார்கள் என்று சொன்னீரே, அதை நிறைவேற்றுமப்பா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியானாகிய தாவீது சொன்ன வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாகவே மனுஷரோடு பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதப்பா. நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரப்பா, அந்த சின்ன ஆலயமப்பா. என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் உடைய சன்னதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலின் திருவுளத்தில் கொண்டருளும் ஆண்டவரே. இங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும், இங்கே உமக்கு ஆராதனைகள் ஏறெடுக்கப்படும், இங்கே உமக்கு நன்றி பலிகள் செலுத்தப்படும், இங்கே சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் குற்ற நிவாரண பலிகளும் ஆமென் சமாதான பலிகளும் போஜன பலிகளும் செலுத்தப்படும் அப்பா. ஆண்டவரே, நீர் அதை அங்கீகரித்தருளும் அப்பா. உம்முடைய ஆலயத்திலேயே நான் செய்யும் 20ஆம் வசனம், விண்ணப்பத்தை கேட்க நாமும் விளங்கும் என்று சொன்ன ஸ்தலமாகி இந்த ஆலயத்து மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாகப்பா. அப்பா, உமது அடியேன் எந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்ய போகிற இப்போ நான் பண்ற ஜெபத்தையும் இனி வரப்போற காலங்கள்ல இங்க வந்து யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அவங்க ஜெபத்தையெல்லாம் பரலோகத்திலிருந்து உம்முடைய வாசஸ்தலமாய் பரலோகத்திலிருந்து கேட்டு அதுக்கு பலன் அளித்தரணுமப்பா. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருந்தா இங்க வந்து அவனுக்கு ஆணையிட சொன்னா, இங்க வந்து அவன் ஆணையிட்டால், ஆண்டவரே துன்மார்க்கனுடைய நடக்கைக்கு தக்கதான அவன் அவன் தலைமையில் சுமர பண்ணுங்க, நீதியை சரி கட்டுங்க, நீதிமானுக்கு நீதிமானாக்கத்தக்கதாக நியாயம் தீர்த்தருங்கப்பா. ஜனங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைன்னா ஜெபம் பண்ணும்போது அந்த 2 பேத்துக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைங்கப்பா. ஜனங்கள் பொதுவான ஜனங்கள் பாவம் செய்து சத்துருக்கும்பாக முறிந்து போய், ஆமா அப்படி இருக்கிற நேரத்தில் நம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி நான் பாவம் செஞ்சோம் ஆண்டபடி மறுபடியும் தேடுகிறோன்னு சொன்னா, தயவாக அவங்க அந்த ஜெபத்தை கேட்டு அவங்க பாவத்தை மன்னிச்சு மறுபடியும் அவங்கள திரும்பி வர பண்ணுங்கப்பா. உமக்கு விரோதமா மக்கள் பாவம் செஞ்சதுனால வானம் அடைபட்டு மழை பெய்யாது இருக்கும்போது இந்த ஸ்தலத்துக்கு நேர விண்ணப்பம் செஞ்சு நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களுடைய பாவம் தங்களை கிளேசப்படுத்தி உபவாசம் இருந்து பாவங்களை விட்டு திரும்பினா பரலோகத்திற்கிற தேவரில் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து நடக்க வேண்டிய நல்வழிகளை காமிச்சு அந்த தேசத்துல மழையை கட்டளிடுங்கப்பா. 28ஆம் வசனம், வறட்சியோ பஞ்சமோ கொள்ளை நோயோ வெட்டுக்கிளியோ பச்சைக்கிளியோ உண்டாகி சத்துருக்கள் அவர் வாசம் செய்கிற தேசத்துல முற்றுகை போடும்போது யாதொரு வியாதி வந்திருந்த நேரத்துல எந்த மனுஷனானாலும் பாப்பா, இஸ்ரவேலுடைய ஜனத்தில் எவனானாலும் தன் வாதையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேர கையை நீட்டி ஜெபம் பண்ணினா அந்த ஜெபத்தை கேட்டு தேவரி பரலோகத்திற்கிற தேவன். அப்ப தேவன் எங்க வாசம் பண்ணாரு சொல்றாரு பாருங்க, உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்திற்கு தேவன். அப்ப இந்த இடம் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். நம்முடைய ஆலயங்களும் நம்முடையதான சபையும் சபை கூடாரமும் ஜெபிக்கிற இடம். இங்கே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பரலோகத்திற்கிற தேவன்
பதிலளிப்பார். அவருடைய கண்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய காதுகள் இங்கே கவனித்தவர்களாக இருக்கிறது, அவருடைய இருதயம் இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரன் இருதயத்தை அறிந்தவரானபடியால் ஆமென். அவனவன் தன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீர்களப்பா. 32 வசனம். ஆண்டவரே, உம்முடைய இஸ்ரவேல் ஜனமல்லாத ஒரு அந்நிய ஜாதியார், ஒரு புற ஜாதியார், ஒரு இந்திய தேசத்துக்காரன், ஒரு பாகிஸ்தான் தேசத்துக்காரன், ஒரு ஆப்பிரிக்காக்காரன், ஒரு சைனாக்காரன், ஒரு ரஷ்யாக்காரன், ஆண்டவர் ஒரு அமெரிக்காக்காரன், உம்மை அறியாத ஜனங்களுக்கு வந்து உம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம், உம்முடைய பலத்த கரத்து நிமித்தமும், உம்முடைய ஓங்கிய புயத்து நிமித்தமும் தூர தேசத்திலிருந்து இந்த ஆலயத்துக்கு நின்று விண்ணப்பம் பண்ணினால், அல்லேலூயா, அப்படி அவர்கள் ஜெபித்தால் நீங்க பரலோகத்தில் இருக்கிற தேவரே அதை கேளுங்கப்பா. அவங்களுக்கும் கேளுங்க. பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளட்டும், உமக்கு பயப்படட்டும், இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதுன்னு அறிஞ்சுக்கிட்டோம். அந்த அந்நிய ஜாதான் வேண்டிக் கொள்கிற எந்த காரியமானாலும் அதை அவனுக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா சொல்றாரு. அது மாதிரி நீங்க அவன் சத்துருக்களுக்கு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீ தெரிந்து கொண்டு இந்த நகரத்துக்கு நேராக ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்டு நியாயம் விசாரித்துருங்கப்பா. பாவம் செய்யாத மனுஷன் இல்லப்பா, ஜெபம் பண்றாரு. ஆகையால் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரே அவள் கோபம் கொண்டு சத்துருக்க கையில ஒப்பு கொடுக்கறதுனாலே அவளை சிறை பிடிக்கிறவர்கள் தூரத்தில் ஆகிய சமீபத்தில் இருக்கிற தேசத்துக்கு கொண்டு போயிருந்தா அந்த சிறைப்பட்ட தேசத்துல உணர்வடைந்து மனம் திரும்பி பாவம் செய்து அக்கிரம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம், சிறைப்பான தேசத்தை நோக்கி கெஞ்சுகிறோம், ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்பார்களே ஆனால் ஆமென், உம்மை நோக்கி கெஞ்சி ஜெபித்தால் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு திரும்பினால் தயவாக இந்த ஜெபத்தை கேட்டு மறுபடியும் அவர்கள் இந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு வாங்க. ஆண்டவரே மன்னித்தரணும், மன்னித்தரணும். 40 இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்துக்கு உடைய கண்கள் திறந்தவர்களாக இருக்கட்டும், உடைய செவிகள் கவனிக்கிறவர்களாக இருக்கட்டும். தேவனாய் கர்த்தாவே உடைய தாபர ஸ்தலத்துக்கு தேவனுடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாய கர்த்தாவே உமது ஆசாரிகள் ரட்சிப்பை தரித்து உடைய பரிசுத்தவான் நன்மையிலே மகிழ்வார்கள். தேவனாய கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணவனின் முகத்தை புறக்கணியாம உடைய தாசனாய் தாவீதுக்கு வாக்கு தத்தம் பண்ண கிருபைகளை நினைத்தருளும். இந்த ஜெபத்துக்கு அந்த பதில் தருவாராக. இப்பவும் நம்ம சபையில வந்து இதே போல ஜெபித்தால் நிச்சயம் ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஜெபத்து அப்ப இந்த ஆலயத்துல இருந்து உங்களுடையதான ஆலயத்திலிருந்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்படட்டும். கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலளிப்பார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். என்ன அழகான வார்த்தைகள். அதனால்தான் தானியேல் கூட இந்த வசனத்தை மையமா வச்சுதான் பாபிலோன்ல இருக்கும்போது கூட ஆலயை திறந்து வச்சு இந்த 6ஆம் அதிகாரத்துல ஆமென் ஸ்தோத்திரம் அந்த நகரத்தை நோக்கி ஜெபித்தால் உம்முடைய நாமத்தை கட்டின ஆலயத்தின் நேராக நோக்கி விண்ணப்பம் பண்ண 37ஆம் வசனம் 38வது வசனத்தின்படி ஆமென் தானியேல் பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக கரங்களை விட்டு ஜெபித்தார். ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் தானியேலின் காலத்திலேயே ஆமென் ஜனங்களை விடுவித்தார். ஆமென் தேசத்தை எருசலேமை கொண்டு வந்தார். ஆலயத்தை மறுபடியும் கட்ட வைத்தார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். இப்போதே ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகமம் 6வது அதிகாரத்துல சாலமோனுடையதான ஒரு ஜெபம். தேவனுடைய ஆலயத்தை கட்டியாச்சு, தேவனுடைய ஆலயத்தின் உள்ள பொருட்களை கொண்டு வச்சாச்சு, தேவ மகிமை இறங்கி வந்துருச்சு. அதுக்கு பின்பதாக சாலமோன் தேவ ஆலயத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதான காரியத்தை குறித்து இதில் பார்க்குறோம். தேவ ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிறதான விருப்பம் தாவீதுக்கு இருந்தது. அந்த கட்டுகிற வேலையை கத்தரிச்சுதார் சாலமனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முன்பதாகவே தேவனுடைய நாமத்தை விளங்குவதற்கு, நாமம் விளங்குவதற்காக கத்தர் எருசலேமை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் இதில் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஆலயத்தில் அவர் என்ன செய்ய விண்ணப்பத்தை வைக்கிறார். அவனுடைய கண்களில் என்ன செய்யட்டும், உங்களுடைய கண்கள் திறந்தவைகள், கவனிக்கிறவர்களும் செவிகள் திறந்தவைகளுமா இருக்கட்டான்றவர் என்று சொல்லி என்ன செய்கிறார், தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிறார். ஆலயத்தில் ஜெபிக்கிற எல்லா மனிதர்களுடைய ஜெபங்களும் ஏறெடுக்கப்படட்டும், ஏற்றுக்கொள்ளப்படட்டும். இரவு பகலாக உங்களுடைய கண்கள் எங்களுடைய ஆலயத்தில் இருக்கட்டும்பா கர்த்தாவே. அவன் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அவன் அப்போ பாவரிக்கை பண்ணும்போது அவனுக்கு தானம்மா அவர்களை மன்னித்தருளும் கர்த்தாவே.
அவர்களுடைய ஆணையை கேட்டு சரியான நியாயத்தை நீ செய்தருளும். சத்துருவுக்கு முன்பாக முறிந்தோடி போகும்போது கூப்பிடும், இந்த ஆலயத்தை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் இந்த ஆலயத்திலிருந்து பதிலை தாங்க. மழைக்காக ஜெபிக்கும் போது அந்த மழைக்கு அப்பா நாங்கள் ஜெபத்தை கேட்டு மழையை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அவன் பஞ்சம், கொள்ளை நோய், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி இதெல்லாம் வரும்போதும் உண்மை நோக்கி இந்த ஆலயத்தை நோக்கி கூப்பிடும்போது, ஆலயத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடும்பொழுது அந்த ஜெபத்தை கேட்டறலும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, அவன் என்ன செய்ய நியாயத்துக்காக வருகிறதான மனிதர்களுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதான பலனை நீ இந்த ஆலயத்திலிருந்து நீ கொடுத்தரலும் அப்படின்னு சொல்லி செய்கிறார். அந்நிய ஜாதியான வந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தையும் நீங்கள் கேளுங்கப்பா. சிறையிருப்பிலிருந்து நாங்கள் உங்கள் ஆலயத்தை நோக்கி பார்க்கும்போது அதிலிருந்து உங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். அதே போல தாவீதுக்கு வாக்கு பண்ணதான அந்த அப்பா உங்களுடையதான கிருபை எங்கள் மேலே இருக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறார். இதனால ஜெபிப்போமா? ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய கண்கள் கவனிக்கிறவர்களா இருக்கணும்ப்பா. உங்களுடைய செவிகள் ஆமேனப்பா எங்களுடைய விண்ணப்பத்துக்கு திறந்திருக்கணும்ப்பா. தகப்பனே ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் கத்தாவே அப்பா அந்த ஆமேனாண்டவரே உம்முடைய நீர் ஆமேனப்பா வாசம் பண்ணும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த ஆலயத்துல கத்தாவே ஸ்தோத்திரம் ஏறெடுக்கப்படுற எல்லா ஜப விண்ணப்பங்களும் சமூகத்துல அப்பா பிரீதியா இருக்கட்டும். நீர் கேட்டு நீர் கத்தா பதிலளிப்பீராக. கத்தாவே ஸ்தோத்திரம் ஆணையிடுகிறவர்களுக்கு நியாயம் தீர்ப்பீராக. சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடும் போது உங்களுடைய நாமத்தை அறிக்கை செய்து பாவறிக்கை பண்ணும்போது கத்தாவே பாவத்தை மன்னித்து அவர்களை மறுபடியும் மீட்டு உம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவீராகப்பா. கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. பாவத்தின் நிமித்தமாய் ஆமேனப்பா மழையை கத்தாவே அப்பா நீர் அடைத்திருக்கும் போது தேவனே ஸ்தோத்திர பாவறிக்கை செய்து அந்த மழைக்காக விண்ணப்பம் பண்ணும்போது மழையை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அதே போல எங்களுடைய பாவத்தினால பஞ்சம் வெட்டுக்கிளி சாவு அப்பா அப்படிப்பட்டதான காரியங்கள் வரும்போதும் ஜெபிக்கும் போது நீங்க கத்தா மன்னித்து அப்பா நல்ல ஒரு சமாதானத்தை தந்திர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவனுடைய கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அந்நிய ஜாதி யார் வந்து இந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போதும் நீங்க கேட்டு பதில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நாள் நீர் ஏற்கனவே அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்னு சொல்லப்பட்டிருந்தப்பா. என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு சொன்னீங்களே கத்தாவே ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.